நீங்க ஏன் உள்ள வரல? எனக்கு சேர்த்து நீயே கும்பிட்டு வேணுதான். உங்களுக்காக நான் சாப்பிட்டா உங்க பசி அடங்கிடுமா? பசி வேற பக்தி வேற இருந்தாலும் நீ சாப்பிடறத பாத்துட்டு இருந்தாலே என் பசி அடங்கிடும். இது என்ன மாசம்? ஜனவரி. ஏன்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 5 மாசம் இருக்கா? இருந்தாலும் நீங்க ரொம்ப தான் அலையறீங்க. அதுக்குள்ள ராதா, மே மாசம் 108 டிகிரி வெயில் கொடுத்தோம். இது மார்கழி குளிர், கொஞ்சம் இதமா இருக்குமேன்னு சொன்னேன். ஓஹோ, நீங்க அதுக்கு சொல்றீங்களா? ஆ. அப்ப ஒண்ணு செய்வோமே. என்ன? மே மாசத்துல வேணா அடுத்த மார்கழியில வச்சுக்கலாமே. ஏங்க, கல்யாணங்கிறது அது மட்டும் தானே? அது மட்டும் இல்ல, ஆனா அது இருக்கு இல்லையா? சொல்ல போனா அதுதான் ரொம்ப முக்கியமான. போதும் போதும். ராதா, என் ரூமுக்கு வந்ததே இல்லையே, வாயம் போவோம். உங்க ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நானே வருவேன். ஐ மீன் சர்ப்ரைஸ் விசிட். உட்காராதா, பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வந்த மாதிரியே நான் போயிடுவேன். ஃபார் a change. உட்கார் ப்ளீஸ். என்ன பிடிச்சிட்டு விட மாட்டேன். வேண்டாத வம்ப விலைக்கு வாங்க நான் தயாரா இல்ல. This is too much. அவங்கள பாத்தியா? இத பாக்குறதுக்கு சங்கடமா இல்ல? சங்கடம் தான், ஆனாலும் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? விரல் கூட இல்லாம வீங்கி வெடியறான். அவனுக்கு சந்தோஷம் இருக்கேடா. கையே இல்லாத அவனுக்கு கையால் காளையா மனைவி அவன் கொடுத்து வச்சவன். ராதா, நீ மட்டும் அந்த பெண்ணாருக்கு சம்மதிச்சேன்னா நான் குஷ்டரோகியாக்க கூட தயங்க மாட்டேன். கோபி, உணர்ச்சிகள் மனுஷனுக்கு இருக்க வேண்டியதுதான். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப அதிகம் கோபி. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மகாபலிபுரம் போலாமா? போலாம், ஆனா 6 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு திரும்பிடணும். அங்க பாரு. வா போலாம். இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல? இருக்கு சாமியோ, வாங்கிக்க சாமியோ. ஏன்னா பாசமணி ஊத்துமணி இருக்கு சாமியா. நீ பௌர்ணமி சாமியோ, நான் ஏழைகளுக்கு கண்ணால சாமியோ. ஆமா சாமி, காலைல காசு கூட கையில கட்டா சாமி. இன்னைக்கு எங்கிட்ட ஏதாச்சும் வாங்கினா நீங்க நினைச்சுட்டாலும் நடக்க சாமியோ. அப்ப அந்த பாசிமணி வாங்கிக்கிறாதா? நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். ஏன் சாமி அப்படி சொல்ற? நாங்க சத்தியத்தை கட்டுப்பட்ட சாமி சாமியா. வாங்க போலாம். ராதா, உண்மையிலேயே சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கூட்டம் இது. எந்த நிலையிலையும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. உயிரே போனாலும் புருஷன் ஜாதி பிரிய மாட்டாங்க. அப்படி தப்பி தவறி ஒரு நாள் பிரிஞ்சுட்டா அந்த கூட்டத்தில இருந்தே அவளை விலைக்கு வச்சிருவாங்க. அப்படியா? பல்லவ சாம்ராஜ்யம் பரவி இருந்த காலத்துல தொண்டை மண்டலத்துக்கே பெரிய துறைமுக பட்டமா இருந்தது இந்த மாமல்லபுரம் தான். தெரியுமா உனக்கு? நீங்க என்ன எம்ஏ ஹிஸ்டரியா? இன்னும் கொஞ்ச நேரம் போனா அழகான சன்செட் பார்க்கலாம். அதுவும் இந்த இடத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஐயோ, ஆராச்சே.
நான் ஒரு மடைய இப்பதான் புரியுதா? சன்செட் சொல்லி உனக்கு வீட்டு ஞாபகத்தை உண்டாக்கிட்டேன். இல்லன்னா வராதா? எப்படி வரும்? இருட்டா தானா வருது. இருட்டுறதுக்கு தான் இன்னும் நேரம் இருக்கு. இப்ப கிளம்பினாதான் இருட்டுறதுக்கு முன்னாடி போய் சேர முடியும். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா போகும். லேட்டா? கோபி, என்னுடைய கண்டிஷன் ஒத்துக்கிட்டதுனால தான் நான் உங்க கூட புறப்பட்டு வந்தேன். உண்மைதான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மாமல்லபுரத்து கடற்கரை, மன்மதன் ரதி மாதிரி காதலர்கள் கையெழுத்து மறைகின்ற நேரம், கண்ணு கிட்டிய தூரம் அளவுமே இல்லை. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? தண்ணியில பிடிச்சு தள்ளுவாங்க. இப்ப எப்படி இருக்கு? இதே வர்ணிங்க பார்க்கலாம். தண்ணீரில் தள்ளி விடப்பட்ட காதலன் தள்ளாடினான், தடுமாறினான். ஆனாலும் எழுந்து நின்றான். வீட்டுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருக்கும் காதலிக்கு கையசைத்து டாட்டா காட்டினான். கோபி, what do you mean? நத்திங். துணிதான் அணைஞ்சு போச்சு, கொஞ்சம் இருட்டுன்னு சொல்றேன். கோபி, வாங்க போலாம். ஆமா சாமியா. அதான் பெரியம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு தான் வந்துருவேன். என்ன விளையாடுறீங்களா? ஏற்கனவே லேட் ஆச்சு, நான் தவிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு இவங்க கேக்குறத செஞ்சா புண்ணியந்தாய். பெரியவர் கேட்கறாருல, போயிட்டு உடனே திரும்பிடுவான். என்னன்னு தெரியலையே, ஆஹா ஓஹோ, என்னன்னு புரியலையே, ஆஹா தாகமில்லை, தாகமில்லை, தண்ணி குடிச்சா திரவில்லை. என்னன்னு தெரியலையே, ஆஹா ஓஹோ, என்னன்னு புரியலையே, ஆஹா ஓஹோ, ஏக்கமில்லை, ஏக்கமில்லை, ராத்திரியா தூக்கமில்லை. என்னன்னு தெரியலையே, ஆஹா ஓஹோ, என்னன்னு புரியலையே. தொட்டு பூழிக்காம கட்டி அழைக்காம தீராத தாகம் இது. தொட்டு பூழிக்காம கட்டி அழைக்காம தீராத தாகம் இது. என்னன்னு தெரியலையே, ஆஹா ஓஹோ, என்னன்னு புரியலை, தாகமில்லை, தாகமில்லை, தண்ணி குடிச்சா தீரவில்லை. என்னன்னு தெரியலையே, ஆஹா ஓஹோ, என்னன்னு புரியலை.
காய்ச்சுது வானங்கருத்தாச்சு மேகம் திரண்டாச்சு காத்து குளிர்ந்தாச்சுது என்னன்னு தெரியலையே ஆஹா, ஓஹோ, ஹே. என்னால புரியலையே தாகமுன்னா தாகமில்லை தண்ணி குடிச்சா திரவில்லை என்னன்னு தெரியலையே ஆஹா, ஓஹோ, என்னால புரியலையே கார்பரேட்டர் ஃப்ளோட் பஞ்சர் ஆயிடுச்சு சார். நாளைக்கு வாங்கி போட்டு தான் வண்டி எடுக்க முடியும். மெட்ராஸ் போறதுக்கு இப்ப பஸ் இருக்குமா? இந்த நேரத்துக்கு மேல ஏதுமா பஸ்? பக்கத்துல லாட்ஜ் இருக்கு, தங்கி இருந்துட்டு நாளை காலையில வந்து வண்டி எடுத்துட்டு போலாம். வேற வழி போங்க. வா. ம். இதுக்கு காதலியோட பதில் என்ன தெரியுமா? தலைவா கொஞ்சம் காத்திரு, வெட்கம் போனபின் என்னை சேர்த்திரு. இது ரசிக்கிற நிலைமையில நான் இல்ல கோபி. என்னாச்சு? இது ஒரு மூணாந்தர லாட்ஜ். சிரிச்சுக்குங்க. காலையில நான் முழிச்ச முகம் சரியில்லை. வழக்கமா நீ யார் முகத்துல முடிப்ப? பூனைக்குட்டி முகத்துல. என்ன கோபி, ஒரு கட்டில் தான் இருக்கு? சிங்கிள் ரூம். ஏ டபுள் ரூம் கிடைக்கலையா? இல்லன்னுட்டான். வெரி குட். ராதா, ஏன் இப்படி சிடுசிடுன்னு இருக்க? என்னாச்சு இப்போ? இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் நான் நினைக்கல கோபி. இந்நேரம் எங்க அம்மா துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா கிட்ட நிலைமையை விளக்கி சொல்லி சமாளிச்சுக்கலாம். சரி படுங்க. ராதா, எனக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருக்கலாமா? இப்ப என்னத்த பேசுறது, ரொம்ப டயர்டா இருக்கு. ராதா, இங்க வாயேன். Come and see. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நிலாவையே பார்த்துட்டு இருக்கலாம் போல தோணல? அதுக்கு ரூமே எடுத்துக்க வேண்டாம். அங்க என்ன பார்வை? அதே மாதிரி இங்க இருந்தா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாக்குறேன். கற்பனைய ரொம்ப ஓட்டிடாதீங்க, அப்புறம் கஷ்டமா போயிடும். ராதா, வர்ற மே மாசம் நிச்சயமா நம்ம கல்யாணம் பண்ணி போறோம்ல? இப்பயே உங்களுக்கு அந்த சந்தேகம்? ஆன்சர் டு மை பாயிண்ட். ஆமா, கல்யாணம் செஞ்சுக்க போறோம். எந்த பக்கத்துல இருந்து என்ன தடை ஏற்பட்டாலும் அதை உடச்செறிஞ்சு நம்ம ஒண்ணாயிடும் இல்லையா? ஆமா. அப்போ உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்பேன். என்ன? ஒரே ஒரு கிஸ். கோபி, பெண்களின் அதரங்கள் பேரின்பம்னு ஒரு கவிஞன் சொல்லியிருக்கான். அதை முதல் தடவை சுவைச்சு பார்க்க ஆசைப்படுறேன். நோ கோபி, நாட் நோ. ஐ மீன் கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா இல்ல. I must have it now. கோபி, ராதா. நோ கோபி, ஐ அம் சாரி. நீங்க என்ன போஸ்ட் பண்ண உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்துட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. கதவை தாப்பா போட்டுக்க, நான் வெராண்டாவில் படுத்துக்கிறேன். வேணா கோபி, நீங்க இங்கே இருங்க. எனக்கு தூக்கம் வராது, நான் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். கோபி, கல்யாணத்தை பத்தியும் முதலிரவு பத்தியும் நான் என்னெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்தணர்கள் மந்திரம் ஜபிக்க, மங்கள வாத்தியம் இன்னிசை முழங்க, பந்தமித்திரர் அட்சதை தெளிக்க, நீங்க என் கழுத்துல தாலி கட்டுவீங்க. உங்க கை என் தோள்ல பட்டு என் உடம்பெல்லாம் புல்லரிக்கும். ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டேன் நாம மணவரைய சுத்தி வருவோம். நான் அம்மைய மிதிச்சு அருந்ததிய பாப்பேன். என் கால் விரல்ல மெட்டிய போட உங்க கை விரல்கள் தடுமாறும். என்னோட ஏக்கத்தையும் உங்க தவிப்பையும் தீர்த்துக்கிற அந்த முதலிரவும் வரும். அலங்கரிக்கப்பட்ட கட்டில்ல நான் எப்படா வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க.
4 பெண்கள் என்ன உள்ள தள்ளி விடுவாங்க. நான் பால் சொம்போடு உங்க பக்கத்துல வருவேன். நீங்க சொம்ப வாங்கி வைப்பீங்க. நான் நான் படார உங்க கால்ல விழுவேன். நீங்க என் தோளை பிடிச்சு தூக்குவீங்க. அப்படியே கட்டி அடிச்சுக்குவீங்க. நான் வெக்கத்துல உங்க நெஞ்சில முகத்தை புதைச்சுக்குவேன். இதெல்லாம் இல்லாம எங்கேயோ யாருக்கும் தெரியாம ஒரு 3ஆந்தர லாட்ஜ்ல விபத்து மாதிரி இது நடக்கணுமா? ஐம் சாரி ராதா, என்ன மன்னிச்சிடு. ஆசை அடக்க முடியாம எனக்கு மனைவியாக போறேங்கிற உரிமையில உங்ககிட்ட அப்படி நடந்துட்டேன். அது தப்புன்னு இப்ப மனப்பூர்வமா ஃபீல் பண்றேன். இத ஒரு கெட்ட கனவு நினைச்சு நீ மறந்துடு, நானும் மறந்துடுறேன். I know. My Gopi is a gentleman. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஒரு நாள் ராத்திரி பூரா வெளியே தங்கிட்டு வருவேன். போனது போனி அப்படியே தொலைஞ்சு போயிருக்கலாமே. உன்னை பத்தி எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். என் முகத்துல கரிய பூசிட்டியாடி பாவி. அம்மா, நேத்து உன் மாமா வந்திருந்தாரு. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரதா சொல்லியிருக்காரு. அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது? இப்ப புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு எவ்வளவு பெரிய கத்தி என் கழுத்துல விழ காத்திருக்குன்னு. இந்த ஆபத்துல இருந்து இதை காப்பாத்துற பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம்பா. யார் இது? பேரு ராதா, பெண்கள் கல்லூரியில BA ஃபைனல் இயர் படிக்கிறான். வணக்கம் ஐயா. இருக்கட்டும். ஐயா, இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஓஹோ, உங்ககிட்ட கேட்டு முடிவு சொல்லலாம்னு கூட்டிட்டு வந்தேன். அழகா அடக்கமா இருக்குது. தாராளமா கல்யாணம் செஞ்சுக்கலாம். அமோகமா இருக்கு. ஆசிரமத்துல வளர்ற குழந்தை. வாமா. குழந்தைன்னா ராதாவுக்கு ரொம்ப இஷ்டம். அப்படியா? உனக்கு அழகான குழந்தை பிறக்கும். ஆனா அளவுக்கு மேல பெற்றுக்காதே, அவஸ்தை. ஆசிரமத்தை எல்லாம் சுத்தி காட்டுப்பா. ராதா, போம்மா. கோபி, பஸ் வந்துருச்சு. நான் புறப்படுறேன். இதே பஸ்ல தான் போகணுமா? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அடுத்த பஸ்ல போலாமே. ஏற்கனவே லேட்டு. இதுக்கே நான் அம்மா கிட்ட டோஸ் வாங்கணும். நான் வரேன். மறந்துடாதீங்க, காலையில 9 மணிக்கு. ஓகே. என்னப்பா, என்ன கடை மூடலையா? கடைசி பஸ் தான் கணக்கு. அப்படியா? ஆமா சார். சரி, கொடு. மச்சி, அங்க பாரு, ஒரு பச்சி வருது. அடேங்க அப்பா, இது ஐட்டம். சினிமா ஸ்டார் கணக்காக்கிது. நடையா இது நடையான்னு பாடணும் போல கேதுடா. ஏண்டா, நீ டூயிட் பாடி தான் கட்டி பிடிப்பியா? என்னமாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? சொல்லுமா. மாமா,
நானே சொல்றேன். என்ன பொண்ணு பார்க்க வருவீங்கன்னு அம்மா சொன்னாங்க. நேத்து ராத்திரி எனக்கு ஒரு விபத்து நடந்து போச்சு. நான் பஸ்ல இருந்து இறங்கி தனியா வீட்டுக்கு வர்றப்போ அந்த மதகடியில லுங்கி கட்டின 2 பேர் வீடு பிடிச்சுக்கிட்டு பெண்கள் உயிரை விட எதை பெருசா மறைக்கிறாங்களோ அதை நான் இழந்துட்டேன். என்ன உங்க பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க உங்களுக்கு சம்மதமா? இல்ல உங்க பையன் தான் சம்மதிப்பாரா? கொள்ளிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சுக்க நாங்க ஒண்ணு கொங்கரா முட்டி இல்ல. அதுக்கு வேற ஆள பாரு. எழுதுற வாங்க போலாம். ஏன் உட்கார்ந்துருக்க? வாங்க வாங்க.